சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு தடிமனான கவர் வருது. பிரிச்சு பார்த்தா அது ஒரு காரணம் கேட்கும் நோட்டீஸ், அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ். இத பார்த்ததும் லேசா ஒரு பதட்டம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். சரி, இதுக்கு பதில் சொல்லணும், நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கணும். ஆனா அதுக்கு உங்களுக்கு எவ்ளோ நேரம் கிடைக்கும்? சட்டம் உங்களுக்கு எவ்வளவு அவகாசம் கொடுக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம அலச போறது இத பத்தி தான். சமீபத்துல பாம்பே உயர்நீதிமன்றத்தோட நாக்பூர் கிளை கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்த கேள்விக்கு மிக தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்கு. ஆமா, இது வெறும் கால அவகாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதுதான் ஒரு வரி செலுத்துற குடிமகனோட அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அவர் சரியா மூச்சு விடுறதுக்குள்ளேயே இறுதி உத்தரவை போட்டா என்ன ஆகும்? அப்படி ஒரு சூழலை தான் இந்த வழக்கு அலசுது. இது வெறும் தேதிகளை பற்றிய கணக்கு வழக்கா, இல்ல நியாயமான விசாரணைக்கான போராட்டமா? வாங்க விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த வழக்கின் மையம் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிச் சட்டம், அதாவது சிஜிஎஸ்டி ஆக்டின் 73வது பிரிவில் இருக்கிற 2 உட்பிரிவுகளை சுத்தி தான் நடக்குது. ஓகே, இத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மொத்த பிரச்சனையும் நமக்கு தெளிவா விளங்கிடும். சரி, அந்த 2 உட்பிரிவுகள் என்னென்ன? அத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். சொல்றேன். முதல் உட்பிரிவு செக்ஷன் 73(10). இது ரொம்ப நேரடியானது. ஒரு அதிகாரி ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான இறுதி உத்தரவை அந்த ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள பிறப்பிக்கணும்னு சொல்லுது. ஓ, இதுதான் அந்த லிமிடேஷன் பீரியட், மேக்ஸிமம் டைம். ஆமா, இதுதான் உச்சவரம்பு. இதுக்கு மேல அவரால உத்தரவு போட முடியாது. சரி, இது புரிஞ்சுது. 3 வருஷம் டைம் இருக்கு. அடுத்தது என்ன? அடுத்ததுதான் இந்த வழக்கின் ஹீரோ. அது செக்ஷன் 73(2). ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, அந்த 3 வருஷ காலக்கெடு முடியறதுக்கு குறைஞ்சது 3 மாசத்துக்கு முன்னாடியாவது அதிகாரி காரணம் கேட்டும் நோட்டீஸா அனுப்பியிருக்கணும். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. அதிகாரி அவரோட 3 வருஷ கேடு முடியறதுக்கு 3 மாசம் முன்னாடி நோட்டீஸ் அனுப்புனா போதும். அதுக்கப்புறம் அடுத்த நாளே கூட இறுதி உத்தரவு போட்டுடலான்னு தானே இதுக்கு அர்த்தம் வரும்? வரித்துறையோட பார்வை இதுதானே? மிகச்சரியா பிடிச்சீங்க. இதுதான் இந்த வழக்குல வரித்துறையின் வாதமாவே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 வருஷ கெடு முடியறதுக்கு 3 மாசம் முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும், நாங்க அனுப்பிட்டோம். ஆமா, இந்த 3 மாசங்கிறது எங்களுக்கான ஒரு நிர்வாக காலக்கெடு. நாங்க சரியான நேரத்துல நோட்டீஸ் அனுப்பியிருக்கோமான்னு பாக்குறதுக்கு தான் அது. நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த 3 வருஷ கெடுவுக்குள்ள நாங்க எப்ப வேணாலும் உத்தரவு போடலாம். அட, அப்போ வரி செலுத்துபவருக்கு எந்த உரிமையும் இல்லையா அதுல? அதுதான் அவங்க வாதம். கேக்குறதுக்கு ரொம்ப வசதியான வாதமா இருக்கே. இது சட்டத்தை ரொம்ப ஒரு பக்கமா படிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வரி செலுத்துபவர் தரப்பு என்ன சொன்னாங்க? அவங்க தான் இந்த விஷயத்தோட ஆழத்துக்கே போனாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த 3 மாத கால இடைவெளி என்பது அதிகாரி கணக்கு பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. அப்போ எதுக்கு? இது நோட்டீஸுக்கும் இறுதி உத்தரவுக்கும் இடையில் இருக்க வேண்டிய கட்டாயமான குறைந்தபட்ச கால அவகாசம். இது வரி செலுத்துபவருக்கு சட்டம் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். ஆஹா, அதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு தேவையான குறைந்தபட்ச நேரத்தையே இந்த 3 மாசம்னு சட்டம் சொல்லுதுன்னு அவங்க வாதிட்டாங்க இல்லையா? அதேதான் அவங்க சொன்னது. இது வெறும் 3 மாச கணக்கு இல்ல, இது இயற்கை நீதி, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தோட அடிப்படை. ஓஹோ, நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஆமா, ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அவர் தரப்பு பதில முழுமையா தயாரிக்கவும் அதை எடுத்து சொல்லவும் நியாயமான அவகாசம் கொடுக்கணும். கரெக்ட். நோட்டீஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கே தீர்ப்பு சொன்னா அதுக்கு பேரு விசாரணை இல்ல, அது ஒரு தரப்பு பட்சமான தண்டனை. இந்த வாதம் தான் இந்த வழக்கோட திருப்புமுனை. இந்த இயற்கை நீதிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. இது சட்ட புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் நாம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஒரு முடிவெடுத்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஆமா. அப்போ ஒரு தொழில் செய்யறவரோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இது எவ்வளவு முக்கியம்? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த இயற்கை நீதிங்கிறது சட்டத்தோட ஆன்மா மாதிரி. அதோட முக்கியமான அம்சம் ஆடி அல்ட்ரம் பார்த்தம், அதாவது மறுதரப்பு சொல்வதையும் கேள். ஒரு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பிட்டு உடனே உத்தரவு போடுறது இந்த அடிப்படை தத்துவத்தையே சிதைக்குது.
அந்த வரி செலுத்துபவருக்கு பதில் சொல்ல, ஆவணங்களை திரட்ட ஒரு ஆடிட்டரையோ வழக்கறிஞரையோ ஆலோசிக்க நேரம் வேணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா வேணும். அந்த நேரத்தை தான் இந்த 3 மாசம் உறுதி செய்யுது. இந்த வாதம் ரொம்ப வலுவா இருக்கு. சரி, பாம்பே உயர்நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற வழக்குகள் எங்கேயாவது நடந்திருக்கா? மத்த நீதிமன்றங்கள் இதை எப்படி பார்த்திருக்கு? நல்ல கேள்வி. ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்போது மத்த நீதிமன்றங்களோட தீர்ப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கும். அது சட்டத்துக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும். ஓகே. இந்த விஷயத்திலயும் அப்படித்தான் நடந்தது. பாம்பே உயர்நீதிமன்றம் டெல்லி மற்றும் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை முக்கியமா கவனிச்சாங்க. அப்படியா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? டெல்லி உயர்நீதிமன்றம் C.H. ராபின்சன் அப்படிங்கிற ஒரு வழக்குல இந்த 3 மாச கால அவகாசம் கட்டாயமானதுன்னு ரொம்ப தெளிவா தீர்ப்பு சொல்லியிருந்துச்சு. கட்டாயமானதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரி செலுத்துபவர் நோட்டீஸை புரிஞ்சுகிட்டு விரிவான பதிலளிக்க, தேவைப்பட்டா நேர்ல ஆஜராகி விளக்கம் அளிக்க சட்டம் வழங்கியிருக்கிற குறைந்தபட்ச அவகாசம். இத குறைக்கவோ தவிர்க்கவோ அதிகாரிக்கு அதிகாரம் இல்ல. ஓகே. டெல்லி நீதிமன்றம் இத ஒரு கட்டாய விதியா ஆக்கிடுச்சு. ஆந்திர பிரதேச நீதிமன்றம் என்ன சொன்னது? ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வழக்குல இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னாங்க. சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இந்த 3 மாச கால இடைவெளி கட்டாயம் இல்லைன்னு நாம சொன்னா வரி செலுத்துபவருக்கு சட்டம் கொடுத்திருக்கிற மத்த உரிமைகள் எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். அது என்ன மத்த உரிமைகள்? கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது சட்டப்படி நோட்டீஸ் கிடைச்சதும் வரி செலுத்துபவர் நேர்ல ஆஜராகி விளக்கம் சொல்ல அவகாசம் கேட்கலாம். இன்னும் சில ஆவணங்கள் தாக்கல் செய்ய கூடுதல் நேரம் கேட்கலாம். ஆமா, அதெல்லாம் அவரோட உரிமை தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அதிகாரி ஒரு வாரத்துல பதில் சொல்லுங்க இல்லனா உத்தரவு போட்டுடுவேன்னு சொன்னா இந்த உரிமைகளை எல்லாம் எப்படி பயன்படுத்த முடியும்? முடியாது. அது வெறும் காகிதத்துல இருக்கிற உரிமையா தானே இருக்கும். கரெக்ட். அதனால இந்த 3 மாச கால இடைவெளி தான் மத்த எல்லா உரிமைகளுக்கும் உயிர் கொடுக்குதுன்னு ஆந்திர நீதிமன்றம் சொல்லுச்சு. வாவ், இது ரொம்ப தெளிவான பார்வை. ஆக பல உயர்நீதிமன்றங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்துல ஒருமித்த கருத்தோட ஒரு சட்ட பாதுகாப்பு சுவரையே எழுப்பியிருக்காங்க. ஆமா, வரித்துறையின் அவசர போக்குக்கு எதிரா ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க. சரி, இப்போ இந்த குறிப்பிட்ட பாம்பே உயர்நீதிமன்ற வழக்குக்கு வருவோம். இங்கே என்ன தேதிகள் சம்பந்தப்பட்டிருந்தது? அந்த கால இடைவெளி எவ்வளவு குறைவா இருந்துச்சு? இந்த வழக்குல வரி செலுத்துபவருக்கு காரணம் கேட்கும் நோட்டீஸ் மே 15, 2024 அனுப்பப்படுது. மே 15. ஓகே. ஆனா இறுதி உத்தரவு ஜூலை 9, 2024 பிறப்பிக்கப்படுது. அட, கணக்கு போட்டா இது 1 மாசம் 24 நாட்கள். அதாவது 2 மாசம் கூட முழுசா இல்ல. ஆமா, சட்டம் சொல்ற 3 மாசத்துல இது 3ல 2 பங்கு தான். அதேதான். இந்த தேதிகளை பார்த்ததுமே இது சட்டப்படி செல்லாதுன்னு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க மிக தெளிவா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நோட்டீஸ் அனுப்புனதுக்கும் இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்கும் இடையே 3 மாத கால இடைவெளி இருப்பது கட்டாயமானது. இது அதிகாரியின் விருப்பத்துக்கு உட்பட்டது அல்ல. இது ஒரு சட்ட கடமை. இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றம் குறிப்பிட்ட காரணங்கள் ஏதாவது சொல்லிச்சா? எதுக்காக இந்த 3 மாசம் கட்டாயம்னு அவங்க விளக்குனாங்க? ஆமா, ரொம்ப அழகா பட்டியலிட்டாங்க. 3 முக்கியமான காரணங்களை சொன்னாங்க. சொல்லுங்க. முதலாவது, வரி செலுத்துபவர் தன் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்க இந்த நேரம் அவசியம். அவசரத்துல அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னா அது நியாயமா இருக்காது. சரிதான். ரெண்டாவதா, சட்டத்துல செக்ஷன் 73(5) என்ன ஒரு உட்பிரிவு இருக்கு. அதுபடி நோட்டீஸ் கிடைச்ச 30 நாளுக்குள்ள வரி செலுத்துபவரே வரிய கட்டிட்டா அவருக்கு அபராதம் விதிக்கப்படாது. ஓ, அந்த வாய்ப்பு. ஆமா, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள யோசிக்கிறதுக்கு இந்த கால அவகாசம் தேவை. இது முக்கியமான பாயிண்ட். மூணாவதா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேர்ல ஆஜராகி விளக்கம் சொல்ல அவகாசம் கேட்கிற உரிமை அவருக்கு இருக்கு. இந்த உரிமைகளை எல்லாம் அர்த்தமுள்ளதா ஆக்கிறதே இந்த 3 மாத கால அவகாசம் தான். அப்ப திடீர்னு நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன? என்ன உத்தரவு போட்டாங்க? அந்த 3 மாத கால இடைவெளி பின்பற்றப்படாததால அந்த மொத்த நடவடிக்கையுமே சட்டவிரோதம் என நீதிமன்றம் அறிவிச்சது. ஓ, அதனால மே 15 அனுப்பப்பட்ட அந்த காரணம் கேட்கும் நோட்டீஸையும் ஜூலை 9 பிறப்பிக்கப்பட்ட இறுதி உத்தரவையும் முழுமையா ரத்து செஞ்சாங்க. அதாவது அந்த உத்தரவை திருத்த சொல்லல, மொத்தமா ரத்து பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது ரொம்ப பெரிய விஷயம். வெறும் அபராதத்தை குறைக்கிறதுக்கோ வரிய மறுகணக்கீடு செய்யறதுக்கோ சொல்லல, மொத்த கேஸையுமே ஆரம்பத்திலேருந்தே நடத்த சொல்லிட்டாங்க. அப்படியா? நீங்க செஞ்ச நடைமுறையே தப்பு,
அதனால இந்த மொத்த உத்தரவுமே செல்லாது. முதல்ல இருந்து சட்டப்படி மனுதாரருக்கு உரிய கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்க மீண்டும் விசாரிங்க அப்படின்னு அதிகாரிக்கு உத்தரவு போட்டாங்க. பரவாயில்லையே. அதோட இந்த வழக்கால முடக்கப்பட்டிருந்த மனுதாரரோட வங்கி கணக்க உடனே விடுவிக்கவும் உத்தரவிட்டாங்க. இது ஒரு தொழில் செய்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நிச்சயமா. இந்த தீர்ப்பு வரி செலுத்துற ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்குது. ஆமா, காலக்கெடு முடிய போகுதுங்கிற காரணத்தை சொல்லி வரித்துறை அதிகாரிகள் நம்ம உரிமைகளை நசுக்க முடியாதுங்கிறதை இது தெளிவுபடுத்துது. சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசம் என்பது ஒரு சலுகை இல்ல, அது நம்ம உரிமை. ஆமா ஆமா இது இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. நம்ம இதையும் யோசிக்கணும். என்னது? ஒரு பக்கம் வழக்குகளை காலக்கெடுவுக்குள் முடிக்கணும்னு அதிகாரிகளுக்கு மேலிடத்திலிருந்து நிர்வாக அழுத்தம் இருக்கு, அது ஒரு யதார்த்தம். மறுபக்கம் ஒரு குடிமகளுக்கு நியாயமான விசாரணை கிடைக்கணுங்கிற அடிப்படை உரிமை இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் வேகம், மறுபக்கம் நியாயம். இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்துறது தான் சவாலான விஷயம். மிக சரியாக. அந்த சமநிலையை உறுதி செய்வதில் நீதிமன்றங்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த தீர்ப்பு காட்டுது. அப்போ நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். நிர்வாக வசதிக்காகவும் காலக்கெடுவை எட்டுவதற்காகவும் ஒரு தனிநபரின் அடிப்படை உரிமைகள் புறக்கணிக்கப்படலாமா? நல்ல கேள்வி. வேகமா வழக்குகளை முடிக்கணுங்கிற நோக்கத்துல ஒருத்தருக்கு தன் தரப்பு நியாயத்தே சொல்லக்கூட வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்துல சரி? இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் இந்த விவாதத்தோட உண்மையான நோக்கம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.